My dear students and parents, this is Daniel and welcome back to my channel. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெடிக்கல் ஆஸ்பிரண்ட்ஸ் தமிழ்நாடு MBBS அட் BDS ஆல் இண்டியா கோட்டாலேயோ இல்லை ஸ்டேட் கோட்டா மூலமாகவோ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் கமெண்ட் செக்ஷன் மூலமாக நம்மக்கிட்ட கேட்கிற கேள்விகளில் முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, சார் ப்ரியாரிட்டி ஆர்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இந்த வீடியோவில் ப்ரியாரிட்டி ஆர்டர் எப்படி எடுக்கிறது, ஒரு காலேஜஸை எப்படி ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறது அண்ட் எந்தெந்த ஃபேக்டர் அடிப்படையில் இந்த காலேஜஸை ப்ரியாரிட்டைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக ப்ரியாரிட்டி ஆர்டர் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்டெப். இந்த காலேஜஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படும் போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்தமாக இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் காலேஜஸ்லையும் நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறது, ப்ரியாரிட்டி ஆர்டர் எப்படி எடுக்கிறது, காலேஜஸ் எப்படி ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு சில முக்கியமான ஃபேக்டர்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் டைரெக்டாக நீங்களே ஒரு ப்ரியாரிட்டி ஆர்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ என்னுடைய ப்ரியாரிட்டி ஆர்டர் அப்படிங்கிறது உங்களுடைய ப்ரியாரிட்டி ஆர்டராக இருக்காது. மாணவர், அதாவது ஸ்டூடெண்ட் X அப்படிங்கிறவருடைய ப்ரியாரிட்டி ஆர்டர் ஸ்டூடெண்ட் Yக்கு வந்து இருக்காது, சூட் ஆகாது. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் இந்த ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது வேறுபடும். ஸோ எப்படி காலேஜஸ் ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும், இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் காலேஜஸை எப்படி நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஜென்ரலாக இந்த வீடியோவில் பேசலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதுக்கு சில முக்கியமான பாயிண்ட்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணணும். முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பேஷன்ஸ் ஃப்ளோ. நீங்கள் ஒரு காலேஜை செலக்ட் பண்ண போகிறீங்க, ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை செலக்ட் பண்ண போகிறீங்க, இல்லை ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜை செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த காலேஜோட ரிலேட்டாக இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக இருக்கும். அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் ஃப்ளோ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். எதனால் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு அங்கே இடத்துல எக்ஸ்போஷர் கிடைக்கணும் அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் ஃப்ளோ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நீங்கள் மற்ற காலேஜஸை கம்பேர் பண்ணும்போது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய MMC நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸும் நீங்கள் அதுக்கு அளவுக்கு அந்த காலேஜுக்கு ஈக்குவலாக அந்த காலேஜுக்கு எந்த கட் ஆஃப் வேணுமோ அந்த மாதிரியான கட் ஆஃப் மார்க் இருக்கிறவங்க தான், டாப் லெவலில் இருக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க் வாங்கியிருக்க மாணவர்கள் தான் அந்த காலேஜை செலக்ட் பண்ண முடியும் ஆப்வியஸ்லி. ஸோ ஒருவேளை உங்களுடைய கட் ஆஃப் அந்த ரிக்வயர்ட் கட் ஆஃப்க்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் MMC செலக்ட் பண்ணலாம். எதனால் அப்படின்னா MMCயில் பேஷண்ட் ஃப்ளோ ஜாஸ்தி. தமிழ்நாட்டிலேயே சென்னையில் இருக்கும்போது MMCயில் தான் பேஷண்ட் ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் ஸ்டான்லி செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டான்லிலையும் பேஷண்ட் ஃப்ளோ வந்து ஜாஸ்தி. ஸோ ஸ்டான்லியும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய காலேஜஸை நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ணும்போது உங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸை நீங்கள் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், உங்களுடைய நீட் ஸ்கோர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுன்றதுனால இந்த நீட் ஸ்கோரை பேஸ் பண்ணி இந்த வர 24ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் வருவாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் எந்தெந்த காலேஜஸில் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷனுக்கு நீங்கள் கண்டிப்பாக வர முடியும். அதுக்கு நிறைய யூடியூப் சேனல்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்மளுடைய சேனல்ஸ்லையும் நம்ம வந்து கண்டினியூஸாக அதோடைய வீடியோஸ் கூட போட்டுட்டு தான் இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான அனாலிசிஸ் நீங்கள் பண்ணி வச்சுட்டு அந்த அனாலிசிஸை பேஸ் பண்ணி உங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸ், உங்களுடைய நீட் ஸ்கோர் என்ன, அந்த காலேஜஸ்னுடைய லாஸ்ட் இயர் நீட் ஸ்கோர், நீட் ரேங்க்கில் எந்த ரேங்க்குக்கு சீட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணணும். இதுக்கு நீங்கள் டைம் இன்வெஸ்ட் பண்ணி இந்த காலேஜஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் டு கன்சிடர் அப்படிங்கிறது வந்து பேஷண்ட் ஃப்ளோ. செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா அந்த காலேஜினுடைய லொக்காலிட்டி. நீங்கள் ஒரு ஊரில் இருப்பீங்க இல்லையா, உங்களுடைய நேட்டிவ் ஒரு டிஸ்ட்ரிக்டாக இருக்கும். நீங்கள் இப்போ இருக்கிற இடம் வந்து உங்களுடைய ஊர் வந்து கோயம்புத்தூர். இப்போ நான் கோயம்புத்தூரில் இருக்கிறேன் அப்படின்னா கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், கோயம்புத்தூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் என்னுடைய ப்ரியாரிட்டி ஆர்டரில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கும். அதே இது ஒருவேளை எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கல அப்படின்னா ப்ரைவேட் காலேஜஸில் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். ப்ரைவேட் காலேஜஸ் போகும்போது கோயம்புத்தூரில் PSG மெடிக்கல் காலேஜ் இருக்குது. PSG மெடிக்கல் காலேஜில் பேஷண்ட் ஃப்ளோ எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோம். PSG மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸில் ரொம்ப அதிகமான பேஷண்ட் ஃப்ளோ கொண்ட ஒரு ஹாஸ்பிட்டல் அண்ட் ப்ளஸ் ஒரு காலேஜ். அதனால் PSG வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டரில் ப்ரியாரிட்டி ஆர்டரில் நான் கொடுக்க முடியும். நீங்கள் கோயம்புத்தூர் அண்ட் திருப்பூர், ஈரோடு இந்த மாதிரி கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருந்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோ இல்லை PSGயோ, PSGக்கு அடுத்ததாக என்ன கொடுக்கலாம் அப்படின்னா KMCH இருக்குது, KMCH கொடுக்கலாம். இல்லை என்னுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி, PSG ஆர் KMCHலாம் எனக்கு கிடைக்காது, அந்த மாதிரியான ஒரு டைலமா உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அடுத்ததாக இருக்கக்கூடிய கற்பகம் மெடிக்கல் காலேஜ் நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் என்னென்ன காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு இருக்கணும். அந்த காலேஜஸ்னுடைய பேஷண்ட் ஃப்ளோ எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் அந்த காலேஜினுடைய லொக்காலிட்டி எந்த இடத்துல இருக்குது, உங்களுடைய ஊர்லேருந்து அந்த காலேஜுக்கு ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு வர தூரம் எவ்வளோ. நீங்கள் டெய்லி கம்யூட் பண்ண முடியாது ஆப்வியஸ்லி. நீங்கள் ஹாஸ்டலில் தங்குறீங்க அப்படின்னா அந்த ஹாஸ்டலில் இருந்து நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு லீவ் விடுறாங்க
பண்ணிட்டாங்க அப்படின்னா லீவுக்கு அப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய நேட்டிவ்க்கு நீங்கள் போக வேண்டியிருக்கும். அந்த ட்ராவல் அலவன்ஸ் உங்களை பார்க்குறதுக்கு உங்களுடைய பேரண்ட்ஸ் உங்கள் காலேஜுக்கு வந்து விசிட் பண்ணுவாங்க, உங்களை பார்க்க வருவாங்க, நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸை பார்க்குறதுக்கு போவீங்க. இந்த மாதிரி ட்ராவல் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் செலக்ட் பண்ண போகிற காலேஜோடைய லொக்காலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த லொக்காலிட்டியிலே இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டும் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற கல்லூரிகளை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த காலேஜஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மோர் ஆர்லெஸ் சிட்டியோட லிமிட்குள்ளே தான் இருக்குது. ரொம்ப அவுட்டரில் இன்டீரியரான ஒரு ஏரியாக்குள்ளே ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு ஏரியாலெல்லாம் எந்த காலேஜும் இல்லை. எல்லாமே மேக்ஸிமம் சிட்டி நியர்பை சிட்டிக்குள்ளே தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால நீங்கள் எந்த காலேஜ் வேணாலும் நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணலாம். நீங்கள் செலக்ட் பண்ண போகிற காலேஜுக்கும் நீங்கள் அடிக்கடி கம்யூட் பண்ணுறதுக்கு, அதாவது வெளியே போகிறீங்க, ஏதோ ஒரு வாங்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வெளியே போகணும், அந்த இடத்துல அந்த சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு அந்த காலேஜை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். மூன்றாவது முக்கியமான பாயிண்ட் டு கன்சிடர் என்ன அப்படின்னா, அந்த காலேஜ் இன்கேஸ் நீங்கள் ப்ரைவேட் காலேஜஸ், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த காலேஜுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். நீங்கள் இது கவர்மெண்ட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் எல்லா கவர்மெண்ட் காலேஜஸ்க்கும் ஒரே ஃபீஸ் தான். ஸோ அதில் பெரிய மாற்றங்கள் எதுவும் வராது. ஸோ ப்ரைவேட் காலேஜஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் செல்ஃப் ஃபினான்சிங் சீட்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் அந்த காலேஜுடைய ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கிளியராக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா நிறைய வருஷங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த ஆஃப்லைன் ஃபிசிக்கல் கவுன்சிலிங்கில் கூட ப்ரைவேட் காலேஜஸ் யாராவது ஒன்று எடுத்திருப்பாங்க. அந்த ப்ரைவேட் காலேஜஸில் போய் ஜாயின் பண்ணும்போது அந்த காலேஜுடைய ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்கும்போது ஃபீஸ் நீங்கள் எதிர்பார்த்த ஃபீஸை விட, கவர்மெண்ட் சொல்லியிருக்கிற ஃபீஸை விட ஒரு சில லட்சங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி நடக்கவும் செஞ்சுருக்கு. அதை அவங்க ஜஸ்டிஃபையும் பண்ணுவாங்க அந்த காலேஜில் இருந்து. ஸோ அந்த மாதிரியான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் கடைசியில் சீட் எடுத்ததுக்கப்புறம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் காலேஜஸை சாய்ஸ் லிஸ்ட்டில் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த காலேஜினுடைய ஃபீஸஸ் என்ன, ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ வருது, ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் எவ்வளோ வருது, அதுக்கப்புறம் டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ வருது, வேறு ஏதாவது அடிஷ்னலாக ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்களா, இந்த மாதிரியான அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதையும் பேஸ் பண்ணி இந்த காலேஜஸை ப்ரியாரிட்டைஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலேஜினுடைய பேஷண்ட் ஃப்ளோ, அந்த ஹாஸ்பிட்டலினுடைய பேஷண்ட் ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம். அந்த டிஸ்ட்ரிக்டினுடைய பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்கணும். அதுவும் இந்த இடத்துல நீங்கள் கன்சிடர் பண்ணணும். செகண்ட் திங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலேஜினுடைய லொக்காலிட்டி, உங்களுடைய நேட்டிவ் பிளேஸுக்கும் நீங்கள் தங்கி இருக்கிற இடத்துக்கும் அந்த காலேஜுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது. நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, உங்களுடைய பேரண்ட்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அந்த ட்ராவலிங் டைம் எல்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காலேஜ் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். அந்த காலேஜஸை நீங்கள் ப்ரையாரிட்டி நம்பர் 1ல் நீங்கள் வைக்கலாம். அடுத்ததாக பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த காலேஜுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இன்கேஸ் நீங்கள் ப்ரைவேட் காலேஜஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காலேஜுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், கம்ப்ளீட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த காலேஜை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்கேஸ் நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கவர்மெண்ட் காலேஜஸையும் நீங்கள் வந்து சாய்ஸ் லிஸ்ட்டில் கொடுக்கலாம். இந்த காலேஜஸை நீங்கள் என்ன மாதிரியான சாய்ஸ் லிஸ்ட்டில் கொடுக்கணும், என்ன மாதிரியான ஆர்டரில் கொடுக்கணும் அப்படின்னா இதே பாயிண்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து சாய்ஸ் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் ஜென்ரலாக ரஃபாக ஒரு ஐடியாவை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு எனக்கு வந்து கோயம்புத்தூரில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால கோயம்புத்தூர் காலேஜ் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியில் இருக்கலாம். சென்னை எனக்கு ரொம்ப தூரன்றதால சென்னையில் இருக்க எந்த காலேஜுமே எனக்கு வேண்டான்னு கூட நான் நினைக்கலாம். இல்லை செமி கவர்மெண்ட் சென்னையில் பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐசி சென்னை இருக்குது. ஸோ அந்த காலேஜெல்லாம் ஒரு செமி கவர்மெண்ட் காலேஜ். ஸோ அந்த காலேஜ் எனக்கு வந்து லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கூட இருக்கலாம். அதே இது சென்னையில் அந்த காலேஜ் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் ஆர்டராக கூட இருக்கலாம். ஸோ ப்ரியாரிட்டி வில் சேஞ்ச் அக்கார்டிங் டு த இண்டிவிஜுவல்ஸ். ஸோ ஒவ்வொருவருக்கும் இந்த ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது வேறுபடும். ஸோ ப்ரியாரிட்டியில் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா இதன் மூலமாக சாய்ஸ் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். அடுத்ததான் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மக்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா எவ்வளோ சாய்ஸஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சாய்ஸ் லிஸ்ட்டில் லிமிட் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸை மட்டும் நான் கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸை மட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாலேயே மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, டீம்டு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறீங்க, டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஆல்சோ பிஜிக்குரிய அட்வான்டேஜ், பிஜியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜை மட்டும் நான் செலக்ட் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டிஸை மட்டும் நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் கொடுக்கலாம். இதுவும் நீங்கள் பண்ணலாம். அடுத்ததான் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட ஒரு கொஸ்டின் என்னவா இருக்குது அப்படின்னா 7.5 ரிசர்வேஷனில் வர்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்கேஸ் அவங்க செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் எம்பிபிஎஸ்ஓ இல்லை பிடிஎஸ்ஓ கிடச்சிச்சு அப்படின்னா அவங்களுக்குடைய ஃபீஸை யார் பே பண்ணணும், நாங்களே பே பண்ணணுமா இல்லை கவர்மெண்ட் பே பண்ணுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய மாணவர்கள் முன் வச்சாங்க. ஆப்வியஸ்லி இதுக்கு முன்னாடி போன வருஷத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ பாஸ் பண்ணி அவங்களுடைய ஃபீஸ் எல்லாமே கவர்மெண்ட் பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இட் வாஸ் அன் அஃபிஷியல் நியூஸ். ஸோ அதனால் அதே மெத்தட் தான் இந்த வருஷமும் ஃபாலோ ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம். ஸோ உங்களுடைய ஃபீஸை கவர்மெண்ட்டே பே பண்ணும் அப்படிங்கிறதா வந்து ஆஸ் பர் த கவர்மெண்ட் ஆர்டர்.
ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எடுக்கிற எஃபர்ட்ஸ் உங்களை வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.